Praise the Lord. Have a blessed month of February. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பிப்ரவரி மாதத்தின் வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆம் தேவ ஜனங்களே, வாலிப பிள்ளைகளே, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கை இருந்தால் அது வீண் போகாது. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? எந்த நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளில் இருக்கிறீங்க? படிப்பு காலம் இல்லையா? ஃபீஸ் கட்ட முடியலையா? கடன் பாரங்கள் இல்லையா? வியாதி என்னும் மரண படுக்கையிலா? கர்த்தரையே தெய்வமாய் கொண்ட மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது. வாலிப பிள்ளைகளே, உங்கள் நம்பிக்கை நீங்கள் கர்த்தர் மேலே மாத்திரம் வைங்க. நிச்சயம் முடிவுண்டு. எங்கே போனாலும் நமக்கு முடிவு கிடைக்காது. ஏசப்பா கிட்ட மட்டும்தான் முடிவு இருக்கு. அவரே ஜீவனுள்ள தேவன். அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் பெரியவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சங்கீதம் 32:10 சொன்னது போல அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டுமானால் நீங்க அவரை நம்ப வேண்டும். நீங்க கேளுங்க, ஏசப்பா, எனக்கு நம்பிக்கையற்ற வாழ்க்கையில நான் எல்லாவித தோல்வியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஏசப்பா. எனக்கு முன்னேறி போக வழி இல்லை ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க பிள்ளைங்களா. ஆண்டவர் தருவாரு, நிச்சயம் தருவாரு. அவர் என்ன சொல்லிருக்கிறாரு? நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல சொல்லியிருக்கிறது. வாலிப பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அதில் முடிவு உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆம் வாலிப பிள்ளைகளே, அறிவில்லையா? படிக்க முடியலையா? முன்னேற முடியலையா? ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா, ஆண்டவரே, உம்மால நான் ஆதரிக்கப்பட்ட பிள்ளைகளாய், ஆண்டவரே, நீரே எங்கள் கண்மலையான நிச்சயமான நம்பிக்கையுள்ள கடவுள் என்பதை நாங்கள் உணர்றோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. என்னை நம்பி இருக்கிறவனுக்கோ தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்தில் காணாட்சிக்காரனாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. வாலிப பிள்ளைகளே, கர்த்தர்கிட்ட கேட்கலாம். வாங்க ஜெபிக்கலாம். துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அருமையான இந்த அதிகாலை வேலைக்கா, இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக உம்முடைய கரத்துல வருகிறோம் ஏசப்பா. ஆமா ஆண்டவரே, நிச்சயம் நம்பிக்கை உண்டு. ஆண்டவரே கர்த்தாவே, நிச்சயம் முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆம் ஏசப்பா, நீங்க எங்க கூட இருக்கிறீங்க அப்பா. யுத்தம் செய்கிற தேவனா எங்களோ கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கிறிஸ்துவானவர் மகிமையில் நம்பிக்கையாய் உங்களுக்கு இருப்பது அந்த ரகசியம் என்று ஆண்டவரே கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 27வது கடைசி வசனத்துல, கடைசி வார்த்தையில சொல்லிருக்கிறீங்கப்பா. ஆம் ஆண்டவரே, கிறிஸ்துவானவர் நீர் எங்களோட கூட இருக்கிறீங்க. வாலிப பிள்ளைகளோட கூட இருந்து ரட்சிங்க. வியாதிஸ்கர்கள் கூட இருந்து சுகப்படுத்துங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. திக்கற்றவர்கள், கைப்பெண்கள், விதவைகள், ஆண்டவரே, கடன் பாரத்துல சுற்றி சிறுகிறவர்களை கர்த்தர் சந்திங்க ஏசப்பா. ஆண்டவரே, தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. தேசங்களை சந்திங்க, ராஜாக்களை சந்திங்க, அதிகாரிகளை சந்திங்க ஏசப்பா. ரட்சிங்கப்பா, ரட்சிங்கப்பா. நிச்சயம் முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன் ஆமேன். பாய். ஹாவ் a blessed day. Bye bye.